ஔவையார் பார்த்தார், இவன் மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பாட்டு சொன்னார், ரொம்ப அருமையான பாட்டு. சங்க காலத்து ஔவை எவ்வளவு ஷார்ப்னஸ் ஆஃப் தி மைண்ட், அந்த புத்திசாலிங்கிறதுக்கு இந்த பாட்டு உதாரணம். நான் பாட்டை சொல்லலை, பொருளை சொல்கிறேன். இவ்வே பீலி அணிந்து என்று ஆரம்பிக்கின்ற புறநானூற்று பாட்டு. அதில் சொன்னார், தொண்டைமானே எவ்வளவு அழகாக வச்சுருக்க, வேலா அடுக்கியிருக்கு, கேடயமாக வச்சுருக்க, குத்தூட்டியாக வச்சுருக்க, எவ்வளோ எல்லாம் மயிர் பீலியெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் பூசி பளபளன்னு வச்சுருக்க. எங்கள் அதியமான் இருக்கா பாரு, அவ்வளவும் உடஞ்சி அந்த கேடயமெல்லாம் நொறுங்கி ஈட்டியெல்லாம் நுனி மழுங்கி நல்லாவே இல்லை, எல்லாம் கொல்லனுடைய பட்டறையில் ரிப்பேருக்காக கிடக்கு. என்ன அர்த்தம்? அவன் இடைவிடாமல் போர் செய்து ஆயுதங்களெல்லாம் உடஞ்சி போச்சு. நீ உனக்கு ஒரு இழவும் தெரியல, எல்லாத்தையும் அடுக்கி வச்சு அழகு பார்த்துட்டு இருக்க. இதுதான் பொருள். எவ்வளவு அறிவு பாருங்க. சாதாரணமாகவே இடைவிடாமல் படிச்சுட்டே இருக்கிறாங்க பாருங்க. 10th 12th பிள்ளைங்க புஸ்தகத்தை பார்த்தா நமக்கு தெரியும். புஸ்தகமே கசங்கலை அப்படியே இருக்கு. அப்பா வாங்கி கொடுத்த புஸ்தகம் அட்டை கூட கசங்கலைன்னா என்ன அர்த்தம்? அந்த புஸ்தகத்தை அவன் தொடவே இல்லைன்னு அர்த்தம். அதையே நல்லா மடிச்சுக்கிடு, இப்படி கிழிச்சு அப்படிப்படி மடக்கி முக்கியமான பாயிண்ட் எல்லாம் எழுதி கிழிச்சு இங்கே பரீட்சை முடியறதுக்குள்ள புஸ்தகம் கந்த. அதான் என்னத்தை பெருசாக படித்து கிழிச்சான். ரொம்ப படித்தா புஸ்தகம் அட்டையாவது கிளியணுமா வேண்டாமாங்க? அப்போதான் அவன் படித்தான்னு அர்த்தம். புஸ்தகம் புது புஸ்தகமாக இருந்தா படிப்பு அவ்வளவுதான். அப்போ ஒரு எவ்வளவு அருமையாக ஔவை சொன்னார், நீ நல்லா பளபளன்னு வச்சுருக்க, எண்ணெயெல்லாம் பூசியிருக்கு, மயில் பீலியெல்லாம் சுட்டியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு போர்க்கள பயிற்சி அனுபவம் கிடையாது. ஆனால் கொல்லனுடைய பட்டறையில் எல்லாம் பழுது பார்க்கறதுக்கு குமிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்றது மூலம் எங்களுடைய அதியமான் எவ்வளவு நல்லவன். உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும். இருந்தா அள்ளி அள்ளி கொடுப்பான், இல்லைன்னா அதை கஞ்சியாக்கி எல்லாரையும் கூட்டி வச்சு சாப்பிட்ற பண்பாளன் என்னுடைய அரசன்னார் பாருங்க. நொறுங்கி போயிட்டான். யாரு? அந்த தொண்டைமான். அவைட்ட மன்னிப்பு கேட்டான். நிகழ இருந்த போர் நின்றே போனது. அப்போ ஒரு பெண் தனிப்பட்ட முறையில் ஒரு முயற்சி செய்தால் ஒரு பெரிய நிகழ இருந்த போரையே நிறுத்தினாள். எத்தனை பேருக்கு இப்படி ஒரு பாட்டு புறநானூறுல இருக்குன்னு தெரியும் சொல்லுங்க? 10,000 பாட்டு கம்பராமாயணம் படிக்கிறோம். நேற்று பீஷ்மரை பற்றி மணிக்கணக்கில் பேசியிருக்காங்க. நாளைக்கு எங்கள் அண்ணன் திருப்பூர் கிருஷ்ணன் பட்டினத்தடிகள் காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே பட்டினத்தடிகள் தெரியாது பொண்ணே கிடையாது, தெரியாது ஆணே கிடையாது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நிகழ இருந்த போரை நிறுத்திய ஒரு பெண்மணி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தால் தெரியாது. அதியமானுடைய நெல்லிக்கனியை உண்டு சாகா வரம் பெற்று இவ்வளவு இலக்கியங்களை படைத்தால் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. எனவே எனக்கு அது ஒரு வருத்தம் தான். ஔவையை பற்றிய செய்திகளை எடுத்து சொல்லாதது படித்தவர்களின் பிழை. மேடைக்கு வந்து திருப்பி ராமாயணம் பாரதம் சொல்றவங்க இளரெல்லாம் இப்படி அன்னோன் ஃபிகர்ஸ் அவங்க சொல்றாங்களே, ஞானிகள், தெரியாத ஞானிகளை பற்றியும் எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஔவையாரை யார் பாராட்டினாங்க அப்படின்னா, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைன்னு சொன்ன பாரதியாருக்கு யாரை பிடிக்கும்? கம்பனா இளங்கோவான் அந்த 3 பேரை காட்டிலும் பாரதி வாயார புகழ்ந்தது நம்முடைய ஔவை பெருமாட்டியை. அது யாருக்குமே தெரியாது. பாரதி இப்படி சொன்னான்னு சொன்னா அப்படியா எங்க வருதுன்னு எங்கிட்டே கேட்டாங்க. போய் பாரதியாருடைய கட்டுரைகளை படிங்கன்னு. அதாவது பாரதியாருடைய கவிதைகள் பாராட்டப்பட்ட அளவு, பாப்புலரான அளவு பாரதியாருடைய கட்டுரைகள் ரொம்ப பேர் படிக்கிறது இல்லை. அதில் அவர் ஒரு அருமையான கருத்து சொல்லுகின்றார். மெக்காலே என்று ஒரு பெரிய அறிஞன், ஆங்கிலேய அறிஞன், அவன்கிட்ட கேட்டாங்களாம், உங்களுக்கு ஷேக்ஸ்பியர் வேண்டுமா அல்லது இந்தியாவை ஆளுகின்ற அந்த உரிமை வேண்டுமா, எது உங்களுக்கு வேணும்? இப்போ ஷேக்ஸ்பியர் வேணும்னா இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துடணும். இந்தியாவை நாங்கள் அடிமையாக தான் வச்சுருப்போம்னா ஷேக்ஸ்பியரை நீங்கள் விட்டு கொடுத்துடணும். ரெண்டுக்குள்ளே உங்களுக்கு எது வேணும்னு யாராவது கேட்டால் மெக்காலே சொல்கிறான், ஆங்கிலேயர்களிடம் ஷேக்ஸ்பியர் வேண்டுமா அல்லது இந்தியாவை ஆளுகின்ற உரிமை வேண்டுமா என்று கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? இந்தியாவிற்கு விடுதலை கொடுத்து விடுங்கள், எங்களுக்கு ஷேக்ஸ்பியர் வேண்டும் என்று சொல்லுவோம். அவங்களுக்கு அவ்வளவு ஷேக்ஸ்பியர் பைத்தியம். அதே மாதிரி பாரதியார் சொல்கிறார். அதே போல என்னிடம் யாராவது கேட்டால் ஔவையார் வேண்டுமா மற்ற இலக்கியங்கள் வேண்டுமா என்று கேட்டால் நான் ஔவையாரைத்தான் வைத்துக்கொள்ள விரும்புவேன். இன்னொன்று சொல்றாரு, மற்ற இலக்கியங்களை கூட படைத்து கொள்ள இயலும், ஆனால் ஔவையின் இலக்கியத்தை இழந்து விட்டால் அதை போல படைத்து கொள்ள இயலாது. அது ஒரு மாபெரும் செல்வம். தமிழகத்திற்கு கிடைத்த ஒப்பற்ற செல்வம். சொல்றது யாரு? 3 புலவர்களை நான் பார்த்ததே இல்லை. இளங்கோவா, கம்பனா எல்லாம் சொன்னவர். அதை அங்க பாட்டில் சொல்லிட்டு கட்டுரைக்கு வர்றப்போ ஔவையை போல ஒரு கவி பெருமாட்டி இனி கிடையாது.
அது மட்டும் இல்லை, அவர் சொல்றார், ஒரு தராசை எடுத்துக்கொண்டு ஔவையாருடைய ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி முதலையெல்லாம் ஒரு தராசில் வச்சுட்டு எல்லா இலக்கியத்துக்கே அதில் வச்சா இந்த தட்டு தான் தாழும், ஔவை பாட்டியின் தட்டு தான் தாழும், ஔவை பாட்டி கருத்து அவ்வளோ உயர்ந்த கருத்து அப்படின்னு சொல்றார். இன்னொரு படி மேலே இதெல்லாம் அவர் சொல்லலைன்னா எனக்கே தெரியாது. இதெல்லாம் ஒரு கருத்தரங்குக்காக ஔவையாரை பற்றி ஒரு இன்டர்நேஷ்னல் செமினார் நடந்தது. எங்கே நடந்தது? திருவையாற்றில் திருவையாற்று தமிழ் ஐயா கல்விக் கழகம், அந்த அமைப்பு பேர். அவர்கள் தொடர்ந்து ஔவைக்காக நிறைய செஞ்சிட்ருக்காங்க. ஒரு அனைத்து உலக ஔவையார் ஆய்வு மகாநாடு நடத்தினார்கள். 3 வால்யூம்ஸ் போட்டிருக்காங்க. ஔவையின் கருத்துக்களை குறித்து 3 தொகுதிகளும் போட்டிருக்காங்க. அப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு பெண்மணி வந்தாள். இந்த கருத்தரங்களை கலந்துக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டவர் தமிழை முறையாக படித்தார்கள். நீங்கள் இன்னொன்று தெரிந்து கொள்ளணும், நம்முடைய நாட்டிற்கு வருகின்ற மேனாட்டார்கள் எதற்காக வந்தார்கள்? கிறிஸ்தவ சமயம் பரப்புதல். அவங்களுக்கு அதுதான் மெயின் பர்பஸ் ஆஃப் த விசிட், சமயம் பரப்புதல். நான் சொல்றது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ராபர்ட் டி நொபிலி, வீரமா முனிவர், கால்டுவெல், ஜியு போப் எல்லாம் வந்தது மத மாற்றம் செய்வதற்கு. ஆனால் வந்தவங்க என்ன பண்ணாங்க? இங்கே முறையாக தமிழ் பயின்றார்கள். ஆனாவனால இருந்து ஆரம்பித்து உயிரெழுத்து, மெய்யெழுத்து, நம்முடைய இலக்கணம், நன்னூல், தொல்காப்பியம் அத்தனையும் படித்து எதில் மயங்கி போனாங்க? நம்முடைய தமிழில் மயங்கியே போயிட்டாங்க. மயங்கி அவர்கள் செய்தது, ஜியு போப் அவர்கள் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அது மட்டுமல்ல, திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கும் உருகார்னு சொன்னது தமிழன் கிடையாது, கிறிஸ்தவ சமயத்தை பரப்ப வந்த ஜியு போப் சொன்னது. அதுவே ரொம்ப பேருக்கு தெரியாது. ஜியு போப் தான் முதல்ல சொன்னார், திருவாசகம் படித்தால் எப்படிப்பட்டவனும் அழுதே ஆகணும். அவற்றை ஒரு நல்ல ஹேபிட், பழக்கம் இருந்தது. யாருக்காவது கடிதம் எழுதுனா என்ன செய்வாரா? நம்ம பிள்ளையார் சொல்லி போடுறோம்ல, அவர் 2 வரி எழுதுவார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, ஏதாவது 2 வரி எழுதிட்டான் கடிதம் எழுதுவார். அப்படி ஒரு பழக்கம். பார்த்துக்கோங்க, கிறிஸ்தவ சமயம் பரப்ப வந்தவர், ஆங்கில நாட்டை சார்ந்தவர், இங்கே திருவாசகத்தில் ஈடுபட்டு இப்படி ஒரு பழக்கம் வரணும்னா திருவாசகம் எவ்வளோ உயர்ந்தது. திருவாசகம் இங்கு ஒரு கால் ஓதில் கருங்கல் மனமும் கரைந்து உக கண்கள் தொடுமணல் கேணியில் சுரந்து நீர்பாய அன்பராகுனரன்றி மன்மதை உலகில் மற்றையர் இலர். சிவபிரகாசம் சொல்றார், ஒருத்தன் திருவாசகம் பாடி அதை கேட்டு அழலைன்னா அவன் மனுஷனா, அவன் கல்லு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு தடவை ரெக்கார்டிங்கில் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விளக்கம் நான் கொடுத்துருக்கேன். பொதிகைக்கு கொடுத்துருக்கேன், ஜெயா தொலைக்காட்சி, விஜய் தொலைக்காட்சி, அத்தனைக்கு 30 நாள். அந்த திருப்பள்ளி எழுச்சியில் ஒரு வரி வர்றப்போ எப்பவுமே நான் நினைப்பேன், இந்த இடத்துல நம்ம கசிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சா கூட என்னால் தாங்க முடியாதபடி அப்படியே தளதழுத்து போயிடுற இடங்கள் திருவாசகத்தில் உண்டு. செந்தழல் போரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை ஓரை கோயிலும் காட்டி அந்த அவனும் காட்டி வந்த அறமுதே பள்ளி எழுந்தருள முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாயின்னு தொடங்குகின்ற திருப்பள்ளி எழுச்சி. செந்தழல் பொறை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டினது நான் அழவே ஆரம்பித்தேன். நம்பவே மாட்டீங்க, தொலைக்காட்சி ரெக்கார்டிங் நடந்துட்டுருக்கு, நிறுத்திட்டாங்க. அப்படியே என்ன மேடம்? நாங்கள் இல்லைங்க, எனக்கு ஒரு சின்ன பிரேக் வேணும்னு தண்ணியெல்லாம் குடிச்சு. அதாவது அப்போ நான் ஜியோ போப்போ தான் நினச்சேன், அவர் சொல்கிறது கரெக்ட். நமக்கே இப்படி இருக்குன்னா ஒரு ஆங்கிலேயர் உருகிறாருன்னா திருவாசகத்துக்கு இருக்கிற சிறப்பு எவ்வளவு. அவர் என்ன தெரியுமா செய்தார்? தான் இறந்த பிறகு நான் ஒரு தமிழ் மாணவன் என்று தன்னுடைய கல்லறையில் பொறிக்கப்பட வேண்டும்னு உயில் எழுதி வச்சவர். அது ஆக்ஸ்போர்டுக்கு போய் அந்த கல்லறையை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சி, தேடி பிடிச்சி 3 நாள் விடலை. அதை போய் பார்த்தோம். அதில் ஜியு போப்போட கல்லறை, அதில் அழகாக நான் ஒரு தமிழ் மாணவன். அப்போ தமிழுக்கு இருக்கிற எவ்வளோ பெரிய ஆற்றல், அதெல்லாம் இவங்க எத்தனை காலமாக தமிழ் மொழியை கட்டி காப்பாற்றினார்கள். அது நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்றதுக்கு எங்கள் கடமை என்றால், நீங்கள் எடுத்து காப்பாற்ற வேண்டியது பார்வையாளர்கள் கடமை. அப்படி ஔவையாரை பற்றி அவ்வளோ அருமையாக சொல்கிற பாரதியார் இன்னொரு பெரிய கருத்தை சொன்னார். அது அந்த பாட்டு அப்படி ஒன்று இருக்குன்னு யாருக்குமே தெரியல. எனக்கு அது ரொம்ப வருத்தம். அவர் சொன்னார், 4
3 அதிகாரங்களாக நம்முடைய வள்ளுவ பெருந்தகை அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், மொத்தம் 3 அதிகாரங்களாக 3 பகுதிகளாக 1330 குறட்பாக்களை சொன்னார். ஒன்று விட்டு போச்சு. என்ன சொல்லுங்க? அறம், பொருள், இன்பம். அடுத்தது என்ன வரணும்? வீடு வரணும். வீட்டை விட்டுட்டார். இதை பற்றி யாரும் நம்ம கவலைப்படலை. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறதே எவ்வளவோ சொல்லியிருக்கிறார் வாழ்க்கைக்கு. இப்போ சொல்லாத பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் பாரதியார் பார்த்தார், ஆஹா 4ல் அவர் சொல்கிறார் கட்டுரை பகுதியில், புருஷார்த்தங்கள் மொத்தம் 4, அறம், பொருள், இன்பம், வீடு. அதில் 1330 குறட்பாக்களில் 3 கூறப்பட்டது. அறம், பொருள், இன்பம், வீடு என்ற புருஷார்த்தம் விட்டு போய்விட்டது. ஆனால் இந்த 4ஐயும் ஒரே வெண்பாவில் சொன்ன மிகப்பெரிய பெண்மணி ஔவையார்.